இயக்குபவர்கள் பெருமளவானவர்களை வெளிநாடுகளில் இருந்து தான் இயக்குகிறார். வெளிநாடுகளிலிருந்து பணங்களை கொடுத்து தாக்குதலை நடத்துவதற்கு தூண்டுகிறார்கள் என்னும் போது இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் கெய்டியில் என்ன நடந்தது என்று சொல்லி. அதாவது மெக்சிகோவில் இருந்து சென்று அரச தலைவரை அவரின் படுக்கையறையில் வைத்து சுட்டு கொண்டு விட்டு சென்றார்கள். அப்படி அதாவது அங்கிருந்து ஹயம் பண்ணி கொண்டு வந்திருந்தார்கள் ஆயுத குழுக்கள். இந்த அவ்வாறான ஒரு கலாச்சாரம் அதிகரித்து இப்ப உங்களுக்கு தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் கூட ஏன் அந்த மெக்சிகோ கடும் போக்கோட கையாண்டார் என்று சொன்னால் அங்கிருந்து வருபவர்கள் இந்த ட்ரக்ஸ் டீலர்ஸ் அல்லது போதை பொருட்கடத்துபவர்களாக இருக்கலாம், பாதாள உலக குழுவாக இருக்கலாம், அவர்கள் இந்த நடவடிக்கை மிக மிக அதிகம். அது ஒரு கட்டத்தில் அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் வரலாம் என்றதான் அவருக்குரிய அச்சம். அதே போன்ற ஒரு அச்சம் தான் தற்போதைய இலங்கை அரசுக்கும் ஏற்பட்டது. இப்ப நீதிமன்ற கொலையை பொறுத்தவரையில் இலங்கை அரசு சில சமயங்களில் வேண்டுமென்றே இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாது செய்வதற்கு, ஏனென்றால் அவர்களால் தனது அரசுக்கு தனது பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படலாம் அல்லது எதிர்த்தரப்பினரை அவர்களை பயன்படுத்தலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் அதாவது மின்சார தடை ஏற்பட்டது, குரங்கு பாய்ந்தது என்று எல்லாம் கதை கூறினார்கள். அதெல்லாம் அரசு யோசிக்கின்றது தனக்கு எதிரான சக்திகள் மெல்ல மெல்ல அரசுக்கு எதிரான ஒரு சதி நடவடிக்கைகளால் ஈடுபடுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் இந்த அரசுக்கு இருக்கின்றது. எனவேதான் இந்த முறை பாதுகாப்பு செலவினத்தை நீங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு செலவினத்தையும் அரசு அதிகரித்திருக்கின்றது. 3 விகிதமாக அதிகரித்திருக்கின்றது. அதிலும் கடற்படைக்கு கிட்டத்தட்ட 12 விகிதமாக அதிகரித்திருக்கின்றது என்றால் இலங்கை ஒரு தீவு என்றபடியால் கடற்பகுதியால் தான் இலங்கைக்குள் ஊடுருவ முடியும் என்று இப்போது இலங்கை அரசு வலுவாக நம்புகின்றது. இப்ப அதனை தடுக்கும் நடவடிக்கையாகத்தான் இலங்கை இந்த தரப்பு பாதுகாப்பு நிதியையும் அதிகரித்திருக்கின்றது, கடற்படையையும் வலுப்படுத்த முற்பட்டு நிற்கின்றது.